ஹாய்! ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க இன்னும் போலையா? வீட்டுக்கு வர்றவங்கலாம் கல்யாணத்துக்கு வந்தவங்களா நீங்கன்னு கேக்குறாங்க. என் தம்பி இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தவங்க இவங்க அப்படிங்கிறான். சரி இருந்தது இருந்துட்டீங்க. ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் செய்யுங்கடின்னு எங்க அம்மா சொன்ன பின்னாடி நாங்க போய் பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடுறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இப்ப இருக்க வீட்ல எல்லாம் பூஜை ரூமே கட்டுறது இல்ல. ஆனாலும் எங்க அப்பா பூஜை ரூம் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு சூப்பரான பூஜை ரூம் கட்டி அதுக்கு சப்பரம் எல்லாம் வச்சு செமையா இருக்கும் எங்க பூஜை ரூம் பாக்குறதுக்கு. எங்க ஊர் சைடு எல்லாம் கதம்பம் பூன்னு கொடுப்பாங்க. ஆனா நாங்க ஒசூர் சைடு இருக்கறனால இங்கெல்லாம் ரோஸ் தான் கிடைக்குது. அங்க வந்துட்டு எல்லா பூவும் கலந்து சூப்பரா குடுப்பாங்க. அத போட்டாலே சாமி ரூம்குள்ள அவ்ளோ ஸ்மெல் இருக்கும் மணமா. எல்லாத்தையும் போட்டு சாமி கும்பிட்ட பின்னாடி என் தங்கச்சி நான் கன்சீவா இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் செஞ்சு கூட பணியாரம் செஞ்சு தரையா அப்படின்னு கேட்டான். சரி வாயு வயிறுமா இருக்கிற பிள்ளைக்கு இதை கூட செய்யாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டே கோதுமை பணியாரம். கோதுமை மாவு 2 கப், அதுக்கப்புறம் சக்கரை பாகு காய்ச்சி அதுல ஊத்தி கரைச்சுக்கணும். கொஞ்சமா ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே சேர்க்கல. ஊத்தி எடுத்த உடனே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அரிசி பணியார அளவுக்கு இல்ல, ஆனா சாப்பிடலாம் ஒரு வாட்டியாச்சு. டாடா.